ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் நல்லாயன் ஞாயிறு என்று நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அதே வேளையிலே முன்னூரிலே சொன்னதை போல அழைத்தல் ஞாயிறாக அழைத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் திரு அவையானது நமக்கு கற்பிக்கின்றது. 1964ஆம் ஆண்டு திருத்தந்தையாக இருந்த 6ஆம் சின்னப்பர் அவர்கள் இந்த பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை தேவ அழைத்தல் ஞாயிறாக தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஆயனாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆடாக ஆட்டு மந்தையாக அவர் பார்க்கின்றார். நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய குரலுக்கு செவி கொடுத்து வாழ்கின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பும் மேய்ச்சல் நிலமும் கிடைக்கும் என்று அவர் சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், வெவ்வேறு சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளிலே நாம் ஒரு ஆயராக இருந்து வாழ வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். பங்கு தளத்திலே பங்கு தந்தையாக, பள்ளிகளிலே ஆசிரியராக, குடும்பத்திலே குடும்ப தலைவராக தலைவியாக, பணியிடங்களிலே மேலாளராக கண்காணிப்பாளராக இருக்கின்றோம். எனவே இதெல்லாம் ஒரு விதத்திலே நாம் அனைவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளிலே ஆயராக இருக்கின்றோம். இந்த ஆயருக்கு உரிய அந்த பணியை நாம் எவ்வாறு செய்கின்றோம், இந்த மேய்ப்பு பணியை எவ்வாறு செய்கின்றோம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒரு நல்ல ஆயராக செயல்படுகின்றாரோ அவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் அவருடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல ஆயராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி முழுவதுமே ஆயன் ஆடு என்ற உறவு பற்றி சொல்லப்படுகின்றது. முதல் 10 வசனங்களிலே நல்லாயன் என்ற பகுதி நமக்கு சொல்லப்படவில்லை என்றாலும் 11ஆம் வசனத்திலிருந்து தான் அந்த நல்லாயன் பகுதியானது தொடங்குகின்றது. இருப்பினும் கூட இந்த ஆயன் ஆடு என்ற உறவானது இந்த 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நாம் காணலாம். ஆட்டுக்கொட்டிலினுடைய வாயில் நானே வாயில் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அந்த காலகட்டத்திலே ஆட்டு பட்டியிலே 3 பக்கம் வேலிகள் இருக்கும் அல்லது சுவர்கள் இருக்கும், கற்களால் கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கும். அந்த 4வது பகுதியிலே ஆடுகள் நுழையக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு கதவு இருக்காது, பூட்டு இருக்காது. மாறாக அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள் அந்த இடத்திலே படுத்துக்கொள்வார்கள். அந்த ஆடுகளுக்கு ஆட்டு மந்தைகளுக்கு அவர்கள் காவலராக இருப்பார்கள். யாராவது திருடர்களோ கொள்ளையர்களோ காட்டு விலங்குகளோ அதை தாக்க வரும்பொழுது அந்த ஆட்டு வாயிலை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது ஒருவேளை ஆட்டு வாயிலை கடந்து செல்கின்ற பொழுது அந்த ஆயர் அங்கே பாதுகாப்பாக இருப்பதன் காரணமாக அவருடைய அனுமதி இல்லாமல் அங்கே உள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை அவர் தடுத்து பார்ப்பார், அதற்காக தன்னுடைய உயிரையும் கூட அவர் தியாகம் செய்வார். எனவே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நல்ல ஆயராக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நானே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று குறிப்பிடுகின்றார்.
எனவே ஆண்டவரே நமக்கு வாயிலாக இருந்து நம்மை பாதுகாக்கின்றார். அவரே மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்கின்றார். அவருடைய குரலை கேட்டு நாம் நடக்கின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்கும். எதிரிகளுடைய தாக்குதலிலிருந்து, அழகினுடைய தாக்குதலிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவரே அந்த ஆட்டுப்பட்டியினுடைய வாயிலாக இருக்கின்றார். நானே வாயில் என்று சொல்கின்றார். எனவே ஆண்டவர் நமக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக பராமரிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போல அந்த ஆட்டு மந்தையை வழிநடத்துகின்ற பொழுது அந்த ஆட்டு மந்தைக்கு முன்பாக சென்று அவர் வழிநடத்துகின்றார். எனவே அந்த ஆட்டு மந்தையை தாக்கக்கூடிய எதிரிகள் வருகின்ற பொழுது, திருடர்கள் வருகின்ற பொழுது அதை பாதுகாப்பாக கையாள வேண்டும். அவர்களோடு போராடி தன்னுடைய உயிரையும் கூட தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர் முன் வருகின்றார். எனவேதான் அவர் ஆட்டு மந்தைக்கு முன்பாக செல்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற பொழுது நாம் பாதுகாப்பாக வாழ முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 10வது அதிகாரம் முழுவதுமே தன்னையும் அழகியை பற்றியும் ஒப்பிட்டு பார்க்கின்றார். நானே நல்ல ஆயன். ஏனென்றால் திருடன் வருவது எதற்காக என்றால் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை என்று சொல்லி யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். நான் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக வாழ்வு பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று அவர் சொல்கின்றார். எனவே 3 காரியங்களை, முரண்பாடான காரியத்தை அவர் ஒப்பிட்டு சொல்கின்றார். நானே நல்ல ஆயன். எனவே நல்ல ஆயன் திருடனுடைய கையிலிருந்து, எதிரிகளுடைய கையிலிருந்து பாதுகாக்கின்றார். திருடன் என்பது, எதிரிகள் என்பது யார் என்றால் அழகை தன்னை வெளிக்காட்டி கொண்டு வராது. நான் தான் உனக்கு எதிரி, நான் தான் அழகை என்று சொல்லி வராது. மாறாக அதே போல தான் உன்னை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி வராது. நயவஞ்சகமாக, கவர்ச்சிகரமாக அந்த சாத்தானானது, அழகையானது நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வரும். நம்முடைய நேரத்தை அதை எடுத்துக்கொள்ளும். நமக்கு வசதிகளை எல்லாம் கொடுக்கும். பணம் வேண்டும், பதவி வேண்டும், நல்ல ஒரு சொகுசான கார் வேண்டும், நல்ல ஒரு பைக் வாங்கிக்கொள் என்றெல்லாம் நம்மை தூண்டும். இவ்வாறாகத்தான் அந்த அழகையானது நம்மை தூண்டும். இந்த போதைப் பொருளை பயன்படுத்து அல்லது இந்த குடிப்பழக்கத்தை நீ பயன்படுத்திக் கொள், ஜாலியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். போதைப் பொருளையும் இனமாக குடி பழக்கங்களையும் கையாளுகின்ற பொழுது நமக்கு மற்றவருடைய மத்தியிலே நமக்கு மானக்கேடும் வெட்கக்கேடும் தான் வரும். தொடக்கத்திலே அது நல்லதாக இருக்கலாம், ஆனால் அந்த திருடன் இவ்வாறு தான் நுழைவான். ஒரு ஜாலியாக இருப்பதற்காக இதை பயன்படுத்து, அல்லது ஜாலியாக இருப்பதற்காக இந்த மொபைல் போனை நீ பயன்படுத்து என்று சொல்லி நம்மை ஊக்குவிக்கும். இப்படித்தான் திருடன் வருவான். எனவே திருடன் சொல்லிக் கொண்டு வரமாட்டான், அழகை சொல்லிக் கொண்டு வராது. நான் தான் அழகை என்று சொல்லிக் கொண்டு வராது. நான் தான் உன்னை அழிக்கப் போகின்றேன், உன்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை அழிக்கப் போகின்றேன், நாசமாக்கப் போகிறேன் என்று சொல்லி வராது. நாம் அதனுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் நாம் பகுத்தாய்ந்து ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். என்றால் சாத்தானுடைய வேலை அது தந்திரமாக பேசும். தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். அந்த தொடக்க நூலிலே அந்த அழகையானது ஏவாளிடம் வந்து கேட்கின்றது, இந்த மரத்தில் உள்ள அந்த கனிகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரா என்று கேட்கின்றது. ஆண்டவர் ஒரு மரத்திலிருந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலிருந்து மட்டும் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களிலிருந்து கனியை உண்ணக்கூடாதா என்று அந்த சாத்தானானது நயவஞ்சகமாக பேசுகின்றது. ஈனமாக இந்த கனியை உண்டால் நீ நன்மை தீமை அறிந்து கொள்வாய், கடவுளை போல ஆவாய் என்று சொல்லி அது ஏமாற்றுகின்றது. அப்படித்தான் சாத்தானும் நம்மை தந்திரமாக சோதித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கோ, ஒரு பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கோ, உன்னுடைய செலவுகளாம் அவன் பார்த்துப்பா என்று சொல்லி நம்மை நயவஞ்சகமாக நம்மை தூண்டிக் கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். இன்னமான மொபைல் போனை நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய எதிர்காலத்தை நாம் தொலைத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ரீல் தானே, கொஞ்ச நேரம் பாரு,
அல்லது இதுதானே உனக்கு ஜாலியா இருக்கு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற, இதை பயன்படுத்த உனக்கு ரிலாக்ஸா இருக்க, இதை பயன்படுத்த என்று சொல்லி நம்மை ஊக்குவிக்கும், மகிழ்ச்சியாக இருக்க நம்மை சோம்பேறித்தனமாக ஊக்குவிக்கும். இப்படித்தான் சாத்தானானது, அழகையானது நம்மை நயவஞ்சகமாக நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது. நாமும் அதை ஏமாந்து போகின்றோம். இந்த பைக்கு வீட்டில் நமக்கு வசதியை கூட பார்க்காமல் விலை உயர்ந்த 2 லட்சம் 3 லட்சம் கூட மதிப்புள்ள அந்த பைக்கை வாங்கி என்ன செய்கின்றோம்? பெற்றோர்கள் கூட உட்கார வைக்க முடியாமல் நாம் போகின்றோம். பர்பஸே, அதனுடைய நோக்கமே என்ன? பெற்றோர்களை உட்கார வைக்கக்கூடாது, அதற்கான ஒரு பைக் வாங்க வேண்டும். என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை உட்கார வைக்கணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை உட்கார வைக்க வேண்டும் என்பதற்காக விலை உயர்ந்த ஒரு மதிப்புள்ள நம்முடைய வீட்டினுடைய வசதியும் கூட பார்க்காமல் விலை உயர்ந்த பைக்கை வாங்குவது. அந்த பைக்கை வாங்கி லோன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் நமக்கு உதவி செய்து பெற்றோர்களுக்கு ஒரு சுமையாக நாம் மாறிவிடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே. எனவே இப்படித்தான் அந்த திருடன் நம்முடைய வீட்டிற்குள் வருகின்றான். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், கூலியாள். தனக்கும் அந்த கூலியாளுக்கும் ஒப்பிட்டு பார்க்கின்றார். ஏனென்றால் கூலியாள் தனக்கு சொந்தமான ஆடு இல்லை, எனவே அந்த ஆட்டை ஏனோதான என்று அந்த ஆட்டை மேய்த்து கொண்டிருப்பார். ஆனால் நல்ல ஆயன், நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? அந்த ஆட்டின் மீது தனி கவனம் செலுத்துவான். அந்த ஆட்டை மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்வான். இந்த இடத்திலே விலங்குகள் இருக்கின்றதா, இந்த இடத்திலிருந்து அந்த ஆட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது என்று சொல்லி அதில் கண்ணும் கருத்துமாக இருப்பான். ஆனால் அந்த கூலிக்காக வேலை செய்யக்கூடியவன் என்ன செய்வான்? அதை ஓட்டிவிட்டு அவன் எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருப்பான், அல்லது மொபைல் போனை நோண்டி கொண்டிருப்பான். தன்னுடைய கவனம் முழுவதும் தன்னை பற்றி, தன்னுடைய சுயநலத்தை பற்றியே அக்கறை உள்ளவனாக இருப்பான். ஆனால் அந்த கூலிக்கு மேய்ப்பவன் அப்படித்தான் இருப்பான். ஏதாவது எதிரிகள் வருகின்றார் அல்லது ஓநாய்கள் வருகின்றது என்றால், திருடன் வந்து தாக்கப் போகின்றான் என்றால் என்ன செய்வான்? ஓடிவிடுவான். தன்னுடைய ஏரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய ஆட்டின் மீது அக்கறை இல்லை, தன்னுடைய சம்பளத்தின் மீது தான் அது அக்கறை. இதை பராமரித்தால் எனக்கு என்ன வரும், என்ன கூலி வரும், அதுதான் அவனுடைய கவனம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளிலே எப்படி நாம் வாழ்ந்து வருகின்றோம்? சொகுசான வாழ்க்கை மட்டும் போதுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்கின்றோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கு மக்களை சிறப்பான விதத்திலே வழிநடத்துகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கின்றார். நாம் கூலிக்காக வேலை செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பணம் மட்டும் இருந்தால் போதும், மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன, அல்லது நம்முடைய பிள்ளைகள் எக்கேடு கெட்டு போனால் என்ன, பணம் என்று சொல்லி நாம் ஓயாமல் அலைந்து கொண்டு பிள்ளைகளோடு இருக்க நாம் நேரத்தை ஒதுக்குவதில்லை. காரணம் என்னவென்றால் நம்ம சொல்லிக்கின்றோம், பிள்ளைகளுக்காகத்தான் இத்தனை சொத்து சேர்த்து வைக்கிறேன், பிள்ளைகளுடைய படிப்புக்கு தானே இவ்வளவு நான் பாடுபடுறேன் என்று சொல்லி நாம் கொள்கின்றோம். ஆனால் பிள்ளைகள் மீது உண்மையான அக்கறை இருந்தால், அந்த வேலை எனக்கு இந்த வேலை நேரம் இருந்தால் போதும், இவ்வளோ சம்பாதிச்சா போதும், குழந்தைகளை நல்ல முறையில் அக்கறையோடு நான் கவனிக்க வேண்டும், பேணி காக்க வேண்டும், அவர்கள் வழி தவறி சென்று விடக்கூடாது, அவர்கள் மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகிடக்கூடாது. நான் வீட்டில் இருந்தால் அவர்கள் என்னோடு பேசுவார்கள், அவர்களோடு நான் பேசுவேன், அப்பொழுது அவர்கள் அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்த மாட்டார்கள் என்பதிலே நாம் கவனம் செலுத்துகின்றோமா? சில வீட்டுகளிலே பார்க்கின்றோம், எத்தனாவது படிக்கிற குழந்தைகள் கூட தெரிய மாட்டேங்குது பெற்றோர்களுக்கு. உங்கள் குழந்தைங்க எத்தனாவது படிக்குது அப்படின்னு கேட்டால் தெரியாது, எந்த ஸ்கூலில் படிக்குதுன்னு கேட்டால் தெரியாது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கின்றார். நல்ல ஆயன் கெட்ட ஆயன் மூன்றாவதாக பார்க்கின்றோம். நல்ல ஆயன் கெட்ட ஆயன். பழைய ஏற்பாட்டிலே ஆயன் என்ற ஒரு பெயர் தான் இருந்தது. கடவுள் மக்களை வழிநடத்துகின்றவராக இருந்தார். கடவுள் மக்களை வழிநடத்துகின்றவராக ஒரு நல்ல ஆயனாக இருந்தார். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது ஆயன் என்று தான் இருந்தது. ஆனால் கடவுள் ஆட்சியாளர்களை, அரசர்களையும் இன்னமாக குருக்களையும் நியமிக்கின்றார். ஏனென்றால் மக்களை வழிநடத்துவதற்காக. அப்பொழுதுதான் குழப்பம் ஏற்படுகின்றது, பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். அப்படி என்றால் கெட்ட ஆயர் இருந்திருக்கின்றார்கள் விவிலியத்திலே. சவுலை ஆண்டவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார், அவரை அரசராக்கினார். அவர் அரசராக்கிய பொழுது அவர் தன்னை பற்றி மட்டுமே கவலை கொண்டு வாழ்ந்தார்.
தன்னிலை முன்னிலைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தார். தன்னுடைய பெயர் பதவி என்பதுதான் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே என்ன நடந்தது? ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தார். ஆண்டவருக்கு எதிராக குருக்கள் மட்டுமே பழி செலுத்த வேண்டிய அந்த நேரத்திலே இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் பழி செலுத்தினார். தன்னுடைய பதவியை வைத்துக் கொண்டு அவர் பழி செலுத்தினார். சாமுவேல் அந்த குருவானவர் கேட்கின்றார், ஏன் இவ்வாறு இந்த தவறு செய்து விட்டாய் என்று கேட்ட பொழுது அப்பொழுது சொல்கின்றார், மக்கள் கேட்டார்கள், தன்னுடைய பழியை மக்கள் மீது போட்டு விடுகின்றார். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், சவுல் நல்லவர் என்பதற்காக அவர் நல்ல ஆயர் என்று ஆண்டவர் குறிப்பிடவில்லை. மாறாக அவர் நல்ல ஆயர், பலவீனத்திலும் கூட அவர் என்ன செய்தார்? தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரிடம் வந்தார். ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கின்றார். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். அவர் தன்னுடைய பாவத்தை உணர்த்திய பொழுது அவரை உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் வருந்துகின்றார். ஆனால் சவுல் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவரை விட்டு ஓடிவிடுகின்றார். ஆண்டவருடைய உறவு வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை தேடி வருகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கின்றோம், நாம் எதை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்றோம்? நம்முடைய சொகுசான வாழ்க்கை, சௌகரியமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, கம்ஃபர்டான ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும், வசதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளி தோற்றத்திலே நாம் எவ்வளவு அதிகமாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உண்மை என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். ஆனால் எல்லாம் கிடைத்த பிற்பாடும் கூட நாம் வெறுமையை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வீட்டில் வசதிகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. எப்பொழுது நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வெளி தோற்றத்திலே ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், வசதிகள் கம்மியாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் அந்த துன்பத்திலும் கூட அமைதி இருக்கும், கஷ்டத்திலும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும். இல்லை என்றால் வெளி தோற்றத்திலே பார்க்கின்ற பொழுது எல்லா வசதிகளும் இருக்கும், வீட்டில் குறைவே இருக்காது, ஏசி இருக்கும், கம்ஃபர்டபுளான லைஃபு, சோபா இருக்கும், டிவி பெரிய ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துட்ருப்போம், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு மகிழ்ச்சி இருக்காது. ஒரு மனிதர் ஒரு பறவையை வாங்கி வந்தார். அந்த பறவையை அழகாக இருந்தது. அந்த பறவையை தங்க கூண்டிலே அடைத்து வைத்து வேலைக்கு அதை உணவு கொடுத்து வந்தார். அந்த பறவையானது பாடிக்கொண்டிருந்த அந்த பறவையானது பாடவில்லை. உடனே அந்த பக்கத்திலே வந்திருந்தவர் அவர் சொல்கின்றார், இந்த பறவை தங்கக்கூட்டிலே வைத்திருந்தும் இந்த பறவை பாடவில்லை என்றால் அந்த பறவை சோகமாக இருக்கின்றது, என்னால் வானிலே பறக்க முடியவில்லை என்ற வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது என்று அவர் சொன்னார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வசதிகள், பணத்திற்கு பஞ்சம் இல்லை, காருக்கு பஞ்சம் இல்லை, வண்டிக்கு பஞ்சம் இல்லை, எந்த செலவானாலும் அதை சந்திப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கின்றது, காசு இருக்கின்றது, ஆள் பலம் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையை உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் வெளி தோற்றத்தை நாம் அதான் திருடன் இப்படித்தான் வருகின்றார், இது வச்சுக்கோ, இது வச்சு இருந்தால் போதும் உனக்கு சந்தோஷம் வரும். ஆனால் நம்ம என்ன இழந்து விடுகிறோம்? அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இழந்து விடுகின்றோம். குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை, அவர்கள் வெறுமையை உணர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் அனைவரும் இதற்கு பொறுப்பாளிகள். நீங்களும் சரி, நானும் சரி. இதில் யாருக்கு விதிவிலக்கு கிடையாது. நாம் அனைவரும் நல்ல ஆயராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற பொழுது நாமும் நல்ல ஆயராக இருந்து நம்முடைய மக்களை வழிநடத்த முடியும். வெறுமனே வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயல்களாலும் நாம் மக்களை வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் சரியான வாழ்க்கை, ஆண்டவருடைய வழிநடத்தலிலே நாம் வாழ வேண்டும். அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவரே சொல்கிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். என் வழியாய் அன்றி யாரும் தந்தையிடம் வருவதில்லை. நாம் எவ்வளவுதான் பணம் வச்சிருக்கிறோமோ, பதவி இருக்கின்றதோ, அதை வச்சு கொண்டு நாம் விண்ணகத்திற்கு நுழையவே முடியாது. ஆனால் ஆண்டவர் காட்டுகின்ற அந்த வழியை, உண்மையும் எது உண்மை எது தவறு என்பதை ஆண்டவர் தான் நமக்கு தெளிவாக காட்டுவார். ஆண்டவர் தான் நமக்கு வழியாக இருக்கின்றார், அவர் தான் நமக்கு வாழ்வாக இருக்கின்றார். எனவே அவரை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். வேறு நபர்களை நாம் பின்பற்றி வாழக்கூடாது.
நான் கடந்த வாரத்திலே சொன்னதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமிலிருந்து அந்த நகருக்கு சென்ற அந்த 11 கிலோமீட்டர், அந்த நகர் பேர் என்னங்க, எம்மாவுஸ் நகருக்கு சென்ற அந்த சீடர்களுக்கு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். அந்த மக்கள் எல்லாம், அந்த சீடர்கள் 2 பேருமே கலங்கி போனார்கள், தவித்து போனார்கள், என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பயணம் செய்து அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். விவிலியத்திலிருந்து தான் விளக்கத்தை கொடுத்தார், வேறு எதையும் அவர் பயன்படுத்தவில்லை. அதே போல நாமும் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் விடையாக இருப்பது விவிலியம்தான். எனவே ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நாம் பேசிக்கொண்டு இல்லாமல் ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும், ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. எனவே அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் நல்ல ஆயராக இருக்கின்றார். நாமும் நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல ஆயராக இருக்கின்றோமா? வீடுகளிலே தவறுகள், குழந்தைகள் தவறுகள் செய்கின்ற பொழுது அந்த தவறுகளை சுட்டி காண்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை நாம் கண்ணும் காணாததை போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? அவர்கள் எவ்வளோ நேரம் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறாங்க, யாரோட பேசுகிறாங்க, நாம் ஃபோன் வந்தால் வெளியில் போய் பேசுகிறாங்களா என்பதையெல்லாம் கண்காணிக்கின்றோமா? வெளியில் எடுத்துகிட்டு போய் பேசினாவே அங்கே தவறு நடக்குதுக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்புமிக்கவர்களே, நாம் நல்லாயர்களாக இருப்போம், அதற்காக ஆண்டவரிடம் வரத்தை கேட்போம், அதற்காக தொடரும் திருப்பலிலே நாம் அனைவரும் ஜெபிப்போம்.